வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவி கி ஜெய். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः. குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. மினிசோட்டா மகாபரிவா சத்சங்கத்து பக்தர்களுக்கெல்லாம் புதுக்கோட்டை ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாபரிவாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் மனசார வாழ்த்தி மகிழ்கிறேன், சந்தோஷப்படுறேன். நவராத்திரியை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க சில விஷயங்களை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். நமது ரிஷிகளெல்லாம் வேதங்கள் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையோட குறிக்கோளை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல நாம் யாருங்கிறத தெளிவாக சொல்லுகிறார்கள். நாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் நம்மளை உடம்பாகவே நினச்சின்னு இருக்கோம். நாம் உடம்பை உடைய ஜீவர்கள். எப்படி வீட்டை உடைய ஒரு மனிதனோ காரை உடைய மனிதனோ அப்படி உடம்பை உடைய உயிர்களாக நாமெல்லாம் இருக்கோம். பகவத்கீதையில் பகவான் சொன்னார், எப்படி பழைய துணியை நீக்கிட்டு புதிய துணியை கட்டிக்கிறோமோ அது மாதிரி இந்த ஜீவன் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னார். இது மாதிரி எத்தனையோ சரீரம் நமக்கு வந்துட்டு போயிடுது. இன்னும் எத்தனை சரீரம் வருமோ தெரியாது. நாம் கொஞ்சம் விவேகமாக இருந்தால் மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னும் சாஸ்திரம் உபதேசிக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பேள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். பகவத்பாதாளும் பஜகோவிந்தத்தில் சொன்னார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. நம்ம சாஸ்திரங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், இந்த மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம். அதுவும் இதில் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் சரியாக வேலை செய்கிற ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா போராது, சுயமாக சிந்திக்கிற சக்தியும் அந்த சுயமாக சிந்திக்கிற சக்திக்கு உறுதுணையான சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்குற குருவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி லேசில் அமையாது. அதுவும் இப்போ இருக்கிற இந்த பொருளியல் வாழ்க்கையில் ரொம்ப துர்லபமாக இருக்குது. ஆனால் அப்படியே நமக்கு சுய அறிவும் சாஸ்திரமும் இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாரையும் மாதிரி தவறான ஒரு நோக்கத்தோடு வாழாமல் சரியான வழியில் வாழ்க்கையை நடத்துறது, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், முற்றிலும் ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ்ந்தால் எப்பவும் ஆனந்தம், எங்கும் ஆனந்தம், எதிலும் ஆனந்தம்தான், துக்கமே கிடையாது. திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, அப்படி இருக்க முடியும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலைனர் திருஞான சம்பந்தர். இந்த உலகத்தில் நாம் நன்றாக வாழ முடியும். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் துக்கம் துக்கம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, துக்கத்துக்கு காரணம் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை. நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கணுமே. அதாவது விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்ப பழகணும். அதுதான் விவேகம். நம்ம நிறைய ஆஷா பாஷங்களில் மாட்டி நம்மளும் கஷ்டப்பட்டு வருங்கால தலைமுறைக்கும் துன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கப்படாது. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை.
இதனால் ஒன்றும் பணம் பதவியெல்லாம் கிடைக்காமல் போயிடாது, நிச்சயமாக நிறையவே கிடைக்கும். ஆனால் அதை நோக்கி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் பணம் நம்மளை தேடி வரும், பதவி நம்மளை தேடி வரும், புகழ் நம்மளை தேடி வரும். ஆனால் ஜனங்கள் பணத்தையும் பதவியும் புகழையும் தேடுறதுனால அது சரியாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொன்னார், நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாக்கு இழுத்துண்டு விக்கல் வரத்துக்கு முன்னாடி நல்ல காரியத்தை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னார். நல்ல காரியத்தை செஞ்சால் பின்னால் அது துணையாக இருக்குங்கிறார். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணையினர். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நிறைய பண்டிகைகளை நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம லட்சியத்தை மறக்கப்படாது. எதுக்காக இந்த உடம்பில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோமோ அந்த லட்சியத்தை மறக்கப்படாது. ஏன்னா இந்த உடம்பு நமக்கு பர்மனெண்ட்டு கிடையாது, அதை மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் காலம்பரை எழுந்த உடனே நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, மறுபடியும் இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸை இன்றைக்கி எது வரைக்கும் இந்த சரீரத்தில் நாம் இருக்கோமோ அது வரைக்கும் அதை நல்லா உபயோகப்படுத்தணும், நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும். தப்பான எண்ணங்கள் மனசில் வரப்படாது, தப்பான பேச்சுக்களை பேசிவிடப்படாது, தப்பான செயல்களை செஞ்சுவிடப்படாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும். அந்த ஒரு பாபத்துக்கு பயப்படுறதும் புண்ணியத்துக்கு ஆசைப்படுறதும் வேணும். இது ரொம்ப முக்கியம். வேதமே பிரார்த்தனை பண்ணுறது, நான் நன்றாக நடக்கணும், நன்றாக தூங்கணும், காலம்புற பொழுது நல்லா இருக்கணும், அன்னைக்கு ஹோல் டே நல்லா இருக்கணும், ஹேவ் எ நைஸ் டேலாம் சொல்லின்னு இருக்கோமே, வேதமே சொல்கிறது. சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். சுகஞ்சமேனா நல்லா நடக்கிறது, சயனஞ்சமேனா நல்லா தூக்கம் வரணும். நிறைய பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறது. அப்புறம் அடுத்த நாள் காலைப்பொழுது நல்லா வரணும், நல்ல காலை பொழுதாக இருக்கணும். சூஷாச்சமே சுதினஞ்சமே, ஹோல் டே நன்னா இருக்கணும். இப்படியெல்லாம் பிரார்த்தனைகளெல்லாம் வேதம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. ஆக இந்த விஷயங்களெல்லாம் மனசில் வைத்து கொண்டு நாம் இந்த பண்டிகைகளுடைய சிறப்பை புரிஞ்சுக்கணும். நமக்கு லட்சியம் என்னங்கிறத ஞாபகப்படுத்துகிறது தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நோக்கம். அது நம்ம தை மாதம் பிறந்ததுலேருந்து சில பண்டிகைகள், உத்தராயணம் முழுக்க, தட்சிணாயனத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. உத்தராயணத்தை விட தட்சிணாயனத்தில் தான் பண்டிகைகள் அதிகம். நம்ம தர்மசிந்து நிர்ணய சிந்துங்கிற புஸ்தகங்கள்லாம் பார்க்குற போது ஒரு மாதமும் ஒரு விசேஷங்களை கொடுத்துருக்கிறார்கள். இந்த மாதம் என்ன ஸ்நானம் பண்ணணும், என்ன மாதிரி தானம் பண்ணணும் அப்படின்னு இந்த தர்மசாஸ்திரங்களில் விஸ்தாரமாக இருக்குது நிறைய விஷயங்கள். அதை இப்போ இந்த காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பொறியியல் தொழில்நுட்பம், இந்த டெக்னாலஜி, அதனால் நிறைய விஷயங்களை நம்ம சாஸ்திர விஷயங்களை கூட பெரியோர்கள்லாம் இப்போ கொடுக்குறார்கள். அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் நம்ம சாஸ்திரத்தை பற்றி நம்ம தர்மத்தை பற்றி நிறைய கிடைக்கலைன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இப்போ கிடைக்கிறது. இந்த டெக்னாலஜி உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு நான் நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜியும் அதர்மமாக உபயோகப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி நான் விசேஷமாக சொல்லலை, நினைக்கலை. இருந்தாலும் நம்ம அதை தர்மமான வழியில் உபயோகப்படுத்துகிறோம். சரி, இப்போ இந்த நவராத்திரி பண்டிகை விஷயத்துக்கு வருவோம். இந்த நவராத்திரி 9 இரவுகள், ஒன்பான் இரவு அப்படிங்கிறாங்க தமிழ்லாம் சில பேர். ஒன்பான் இரவு பெருவிழா இப்படிலாம் போடுகிறார்கள். இதில் நம்ம என்னெல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக இதில் இந்த தமோ குணத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தமோ குணம் நம்மக்கிட்ட 3 குணம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த சோம்பேறித்தனம், சுகம் அனுபவிக்கிறதுல ஆசை ஜாஸ்தி, இந்த விஷய சுகம் அனுபவிக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதாவது வேலை செய்யணும்னா துக்கமாக இருக்குது. சாஸ்திரத்தில் 3 சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நமக்கு 3 அம்சம் இருக்குது.
அதுவும் குறிப்பாக மனுஷனுக்கு மாத்திரம்தான் 3 விதமான அம்சம் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கிற சக்தி, இன்னொன்று வேலை பண்ணுற சக்தி, இன்னொன்று அனுபவிக்கிற சக்தி. இந்த 3 சக்தி இருக்குது. இந்த 3 சக்திக்கு என்ன சொல்லுவான்னா ஞாத்ருத்வம், கர்த்திருவம், போக்திருத்வம். அதாவது நோவர்ஷிப், டூயர்ஷிப், என்ஜாயர்ஷிப் இங்கிலீஷில் சொன்னால். இந்த 3ல் நம்ம எதை அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா மனுஷ ஜென்மாவில் மாத்திரம்தான் இந்த முதல் 2 இருக்குது, நோவர்ஷிப்பும் டூயர்ஷிப்பும். என்ஜாயர்ஷிப்பு அனிமலுக்கெல்லாம் கூட இருக்குது, எல்லாம் உலகத்தில் அத்தனையும் அனுபவிச்சுன்னு இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கிண்டு காரியம் பண்ணுற சக்தி, தெரிஞ்சுக்கிற சக்தி, ஆசைப்படுற சக்தி, ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக வேலை பண்ணுற சக்தி, அனுபவிக்கிறது. அதுக்கு தான் சாஸ்திரத்தில் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு பேர். அனுபவிக்கிற சக்திக்கு பேர் போகசக்தின்னு பேர். நம்ம என்ன பண்ணுறோன்னா அறிஞ்சிக்கிறது, படிக்கிறது சரியாக படிக்கிறதுக்கு முடியல நிறைய பேருக்கு. எதையாவது அந்த நேரத்தில் ஏதாவது சுகம் அனுபவிக்கணும்னு தோன்றுகிறது. ஒன்று சாப்பிட்டுருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கணும், இல்லாட்டி அரட்டை அடிக்கணும், பேசணும், இல்லாட்டி எதாவது பாட்டு கேட்டுருக்கணும், இல்லாட்டி வாசனை திரவியங்களை பூசிக்கணும், இல்லாட்டி ஸ்பரிச விஷயங்கள், இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் தான் மனசு போயின்ட்டுருக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லை, அளவில்லை, அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. அப்போ தான் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பெரிய கெடுதல்லாம் ஏற்படுறது. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும், எதை படிக்கணுமோ அதை படிக்கணும், எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படணும், எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யணும். இதில் ஒரு விவேகம் இல்லாமல் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா. நான் கொஞ்ச நாளைக்கு தான் பகவான் இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். எவ்வளோ பெரிய பெர்மனண்ட் ஹவுஸ் எல்லாம், ஹோமெல்லாம், பெரிய பெரிய அரண்மனையே கட்டினாலும் சரி இந்த உடம்பை பர்மனெண்ட் ஆக்க முடியாது. பர்மனெண்ட்டாக 10 அரண்மனை வேணால் கட்டலாம், ஆனால் இந்த உடம்பை பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு யாரால் முடியும்? முடியவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதை ஞாபகம் வச்சுட்டுருக்கணும். அதனால் எதுக்கு டைம் கொடுக்கணும்? நல்ல விஷயங்களை அறிஞ்சால், திருவள்ளுவர் சொன்னார், இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு வரக்கூடியது 3 விஷயம். ஒன்று, பண்ணின புண்ணியமெல்லாம் வரும், பண்ணின பாவமும் வரும், படித்த படிப்பும் வரும். தேவையில்லாத படிப்பை படிச்சிருந்தால் அதுவும் சேர்ந்து வரும். அது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து வரும். அதனால் நம்ம ரொம்ப இந்த 9 ராத்திரிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்ன, ராத்திரி தூங்குறது தப்பு இல்லை, முழிச்சுட்டு இருக்கிற போது நிறைய பேர் தூங்கின்னு இருக்கான். அறியாமையில் இருக்கிறது தான் தூக்கம். இந்த பணம் தான் உலகத்தில் உயர்ந்தது, பதவி தான் உயர்ந்தது, ஆபரணங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது தான் அறியாமை, அந்த இருளில் இருக்கிறது. கீதையில் பகவான் சொன்னார், எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அதில் ஞானி விழித்திருக்கிறான், எல்லா உயிர்களும் எதில் விழித்திருக்கின்றனவோ அதை ஞானி இரவாக பார்க்கிறான், இருட்டாக பார்க்கிறான் பகவான். அதாவது இந்த புண்ணியம், சிறந்த ஞானம், இதெல்லாம் நிறைய பேருக்கு இருட்டு மாதிரி இருக்குது, புரியவே மாட்டேங்குது. அதில் இருக்கிற ஆனந்தம் விஷயங்கள்லாம் புரியறதே இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த பணம், பதவி, உலக வாழ்க்கை அதெல்லாம் அது வெளிச்சமாக தெரியறது, அதில் என்னமோ சுகம் இருக்கிற மாதிரி. ஆனால் சுகம் இல்லையே. இருந்தால் இப்போ நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு என்ன குறைவு அப்படின்னு சொல்லலாமே. அப்படி சொல்கிறது இல்லை. என்னெல்லாமோ இமோஷனல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அதெல்லாம் உங்கள் ஊரில் கேட்கவே வேண்டாம், நிறைய இருக்கும், தெரியும் எங்களுக்கும். நிறைய மனநிலையிலான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம வாழ்க்கையை சரியாக புரிஞ்சு வாழணும். திருவள்ளுவர் சொன்னார், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பலன்னர். வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம்னே தெரியல, ஆனால் மனசில் இருக்கிற கற்பனைக்கு என்னவோ பஞ்சமே இல்லைன்னு. ஒரு பொழுதும் வாழ்வதறியார், வாழ்க்கை என்னங்கிற உண்மையவே புரிஞ்சுக்கலை, புரிஞ்சிக்காமல் கற்பனைகள்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல கற்பனையாக இருந்துட்டால் பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த நவராத்திரி பண்டிகைங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க, விழிப்புணர்வு பண்டிகை இப்படி போட்டுக்கலாம். எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும்.
தமோ குணம் இருக்கக்கூடாது. தமோ குணம்னா என்ன? எப்போ பார்த்தாலும் பகல்லையும் தூங்குறது, ராத்திரியும் தூங்குறது, எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது. ஜென்மா எவ்வளோ வீணாக போகிறது பாருங்கள். சில பேர் சோம்பேறித்தனத்தினால வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். சில பேர் இந்த பணம் பதவி புகழ்னு சொல்லியே வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். வாழ்க்கையை அறிவுபூர்வமாக வீணாக்காமல் பயன்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? பாரதியார் பாடியிருக்கார், உங்களுக்கெல்லாம் தெரியும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதும் உண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்ல புத்தியை கொடுத்துருக்கேங்கிறார். நான் வீணாக்குவேனா வாழ்க்கையை? இதெல்லாம் படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணால் இந்த நவராத்திரிங்கிறது வெறும் ரிச்சுவல் மாத்திரம் இல்லை, ரிச்சுவல்லாம் விசேஷம் இருக்குது. அந்த ரிச்சுவலில் இருக்கிற ஃபிலசாபிக்கல் இந்த கொலுங்கிறது என்ன தெரியுமோ? விஸ்வரூப தரிசனம், ப்ராட் அவுட்லுக். இத்தனையும் பார்க்குறோம் நாம். இப்போது ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு, ஏழறிவு, மகான்கள், தேவதைகள், தெய்வங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். பிரபஞ்சத்தையே தரிசனம் பண்ணுறோம். எப்படி ஒரு ராஜகோபுரத்தை பார்த்தோம்னா கோயிலில் அத்தனையும் வச்சுருக்கு. அது எப்பவும் கொலுவாக இருக்குது, அங்கே எப்பவும் கொலு இருக்குது. அங்கேயும் இந்த கணக்கு இருக்குது சாஸ்திரப்படி. அங்கேயும் 1 2 3 எல்லாம் 9 நிலைகள் எல்லாம் வைக்கிறதெல்லாம் இருக்குது. அதுவும் விஸ்வரூபந்தான். அது அந்த விஸ்வரூப தரிசனம், அதுக்கு தான் இந்த கொலுவெல்லாம் வைக்கிறோம் நாம். அது மாத்திரமில்லை, சாயங்காலம் பூஜைகள்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரிடத்துலையும் அன்பை செலுத்தி வெளிப்படுத்தி, எல்லாம் அன்பை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல இது. அவரவர்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பாடல் ஆடல் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஈஸ்வர சம்பந்தம், எல்லாம் அம்பாளோட சம்பந்தப்பட்டது. நிறைய சிந்திக்கலாம் இதில். இந்த தமோ குணத்தை நீக்கணும். அதாவது முதல்ல உடம்பை நன்னா வச்சுக்கணும். உடம்பை நன்னா வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கு நிறைய சாப்பாடை கொடுக்குறோம், அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறோன்னா சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான ஆகாரத்தை கொடுக்கறது, சரியான நேரத்தில் இதுக்கு ஓய்வு கொடுக்கறது, அளவான வேலை கொடுக்கறது, அப்புறம் இதுக்கு எக்ஸசைஸ் உடற்பயிற்சியை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணணும். அதுக்காகத்தான் 3 நாள் அம்பாளை பூஜை பண்ணுறோம், பராசக்தியை பூஜை பண்ணுறோம், அம்பாளை சிவபத்னியை பூஜை பண்ணுறோம், துர்காதேவியை பூஜை பண்ணுறோம். எதுக்காக பூஜை பண்ணுறோம்னா உடம்பில் எப்பவும் சுறுசுறுப்பு இருக்கணும். தூங்குகிற நேரத்துக்கு தூங்கினா தான் சுறுசுறுப்பு வரும். தூக்கம் இல்லாதவனுக்கு ஊக்கம் இல்லை. நல்ல சுறுசுறுப்போட வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கத்தை புரிந்து கொண்டு புண்ணியத்தை சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவன்தான் நல்லா இருக்க முடியும். யார் இப்படி போனால் என்ன, நான் நல்லா இருந்தால் போகிறோன்னு நினைக்கிறவன் நல்லா இருக்க முடியாது, முடியவே முடியாது. அது மாத்திரமில்லை, அவனால் சமூகத்துக்கும் கெடுதல் ஏற்படும். ஆகவே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழணும். இப்போ இந்த உடம்பில் இருக்கிற தமஸ் போகணும். அடிக்கடி சோம்பேறித்தனம், களைப்பு, சோர்வு அதெல்லாம் மன ரீதியாகவும் ஏற்படுறது, சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற தப்புனாலையும் ஏற்படுறது. டாக்டர் அடிக்கடி சொல்கிறார், வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்கோ, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கோங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்? ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ரெஸ்ட்டு, ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஆக்குபேஷன் அப்படிலாம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இந்த இப்போ நவராத்திரியில் நினைக்கணும். இந்த 3 நாள் என்ன நினைக்கணும்? அம்மா தாயே, நான் வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடணும், வேளைக்கு ஒழுங்காக வேலை செய்யணும், கரெக்டாக வேலை செய்யணும், அளவுக்கு மீறியும் வேலை செய்யக்கூடாது, குறைச்சும் வேலை செய்யக்கூடாது. என்னோடய ஆசையெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் இது சரியாக பண்ண முடியும். நான் அளவுக்கு மீறி எல்லாரையும் கம்பேர் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன்னா எப்படி உருப்பட முடியும்? இன்னொருத்தரை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கக்கூடாது. எல்லாரும் அவரவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய குபேரனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை ஒரு நாளைக்கு பூர்த்தி பண்ணி ஆகணும். அதனால் இன்னொருத்தரோட தேவையில்லாத கம்பேரிசன்லாம் இருக்கக்கூடாது. நியாயமான கம்பேரிசன் இருக்கணும்.
அதாவது மகாத்மாக்கள்லாம் மகாபெரிவா எவ்வளோ சொல்லியிருக்கா அதுபடி நான் வாழணும் அப்படின்னு நினைக்கணும். மகாபெரிவாளை பூஜை பண்ணால் எனக்கு எதாவது மிராக்களில் ஏற்படும் அது ஏற்படுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப செகண்ட்ரி. மகாபெரிவாளை பூஜை பண்ணால் எங்கள் காலத்தில் கல்யாணம் நடக்கும், எங்கள் காலத்தில் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப செகண்ட்ரி. அதெல்லாம் அவாந்தர பலம், அதெல்லாம் பை ப்ராடக்ட்டு. அப்புறம் மெயின் ப்ராடக்ட் என்னென்ன, மகாபெரிவா எவ்வளோ தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கார், எவ்வளோ நியாயங்கள்லாம் சொல்லியிருக்கார், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டு வெறுமனே பூஜை பண்ணினா எங்கள் காலத்தில் அது நடக்கிறது இது நடக்கிறதுங்கிறதெல்லாம் அவாந்தர பலம், முக்கிய பலன் இல்லை. முக்கிய பலன் நம்ம வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஹெல்த்தை நன்னா வச்சுக்கணும். குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுதான் துர்கா பூஜையினுடைய பரம தாத்பரியம். அம்பாள்கிட்ட பிரார்த்தனை, மந்திரங்கால் மதி முக்கால்னா, நம்ம புத்தி முக்கால் பகுதி, மந்திரங்கள்லாம் கால் பகுதி. பூஜை பண்ணுறதுனாலேயே எல்லாம் விடாது. பூஜை பண்ணுறது பிரயத்தனம் பண்ணிகிட்டே பண்ணணும். பரீட்சைக்கு போகிறவன் பிள்ளையார்கிட்ட வேண்டினா மாத்திரம் பரீட்சையில் பாஸ் ஆகிடுவானா? அவன் ஒழுங்காக படிக்கணும். அந்த படிப்புக்கு உதவி செய்கிறதுக்கு தெய்வ சக்தியை சார்ந்திருக்கணும். அப்படி தான் சாஸ்திரம் உபதேசிக்கிறது. துர்கா பூஜையினுடைய தாத்பரியம் முதல் 3 நாள் நம்ம துர்கா பூஜை பண்ணுறோம். உடம்பில் இருக்கிற தமஸை நீக்கிறது. இதுதான் மகிஷாசுரன். மகிஷம்னா என்ன? எருமை. எருமைன்னா என்ன? அது ஒரே தமஸ், பேசாமல் இருக்கும், ஒன்றும் சொல்றையே இருக்காது. சொல்கிறோம் இல்லையா? இந்த மகிஷாசுரனுங்கிறது உடம்பில் இருக்கிற மகிஷாசுரன். சோம்பேறித்தனம். அப்புறம் எதாக இருந்தால் ஏதோ ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக பண்ண தெரியாது, ஒரே கவனக்குறைவு, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதிலிருந்து ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நானும் பிரயத்தனம் பண்ணுவேன், அம்மா தாயே நீ யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா சக்தி ரூபேண சம்ஸ்திதா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் சொல்லி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அம்மா தாய், நான் சரியாக உடம்பை நன்னா வச்சுக்கணும், உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஆகாரத்தை எல்லாம் கட்டுப்பாட்டோடு கொடுத்து நன்றாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுமா தாயே அப்படின்னு 3 நாளைக்கு பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லணும். அதை பண்ணினாலே அந்த மாதிரி உடம்பெல்லாம் நல்லா வளைச்சி கிளைச்சி பண்ணுறது தான் அது. முதல்ல அந்த தமோ குணத்தை போக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுறுசுறுப்பாக எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம்னு இல்லை, நிச்சயமாக முடியும், மனசு வச்சா முடியும். அதை விழிப்புணர்வோடு கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் சரீரத்தை சரியான வழியில் உபயோகப்படுத்தணும். அதுதான் ரியல் நவராத்திரி. இந்த நவராத்திரிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த சாலை பாதுகாப்பு வாரம்ங்கிறான், அந்த வாரம் இந்த வாரம்னு ஒரு வீக் வச்சுக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் அதை விழிப்புணர்வு கொடுக்குறார். ரோட்டில் போகிற போது எப்படி நடந்துக்கணும் என்னன்னு. அது மாதிரி இந்த நவராத்திரிங்கிறது நிறைய நவராத்திரி இருக்குது சாஸ்திரத்தில். 4 நவராத்திரி சொல்கிறா. ஆனால் இந்த சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷமாக சொல்லுகிறோம். இதில் இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நினச்சிக்கிறதுக்காக இந்த ஒரு வாரம் இந்த 10 நாள் நாம் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா, இந்த திங்க் பண்ணி ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அது ஹோல் இதுக்காக இந்த ஒரு வாரம் நம்ம இந்த 10 நாள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது உள்ள டீப்பாக மனசுக்குள்ளே போய் வாழ்க்கையை அது மாற்றணும். அதுதான் விஷயம். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, பொருளாதாரம். அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது, செலவு ஓவர் சிக்கனமும் ப்ராப்ளம், ஓவர் எக்ஸ்பென்சஸும் ப்ராப்ளம். பாரதியார் சொல்லியிருக்கார், சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். இது 3 நாளைக்கு. இந்த 3 நாளைக்கு உடம்பில் இருக்கிற சோம்பேறித்தனம் போகணும், சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த 3 நாள் அம்பாளை பூஜை பண்ணுறோம். இந்த உடம்பில் இருக்கிற சோம்பேறித்தனங்கிற மகிஷாசுரன் அழிஞ்சு போகணும். அது ஒன்று. அப்புறம் அடுத்தது என்னென்னா, மகாலட்சுமி செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். இந்த பொருளாதாரத்தை வாழ்க்கைக்கு தேவை. என்னது, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு படிக்கிறோமே. அதாவது இரக்கங்கிற குணம் இல்லைன்னா பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்காதான். எல்லார்ட்டையும் அன்பு இரக்கத்தை காட்டணுங்கிறார்.
அது மாதிரி பொருள் இல்லைன்னா இன்றைக்கே வாழ்க்கையை நடத்த முடியாது. பொருள் அல்லவற்றை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நம்ம சாஸ்திரத்தில் பொருள் வேண்டும்னு கேட்குறோம். ஆயுர் தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சமஸ்தம் அகிலாம் தேஹி தேஹிமே பரமேஸ்வரி அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் கேட்குறோம் நாம். அப்போ என்னன்னா செல்வம் வேணும், வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேவை, பொருள் ஈட்டணும். அதுக்கு நம்ம இந்த ஒழுங்காக உடம்பை நல்லா வச்சுருந்தா சுறுசுறுப்போடு இருந்தால் இந்த பொருளை ஈட்டுறது, பொருளை சரியான விஷயத்துக்கு வழங்கணும். அதாவது வள்ளுவர் சொன்னார், பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் தீவினையின்றி ஈட்டல் பொருள். அதாவது இந்த பொருள் ஈட்டுறதுக்கு நம்ம முன்னோர்கள் தர்மமான வழி நிறைய உபதேசம் பண்ணார்கள். இந்த காலத்தில் அப்படி இல்லை. வேதத்தில் நிறைய பிரார்த்தனை இருக்குது. சங்கராச்சாரியர் சொல்கிறார், தனம் கர்மார்த்தம் கர்ம உபாத்த துரிதக்ஷயார்த்தம் தத்க்ஷயேஹி வித்யா பிரகாசத்தே அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் சொல்கிறார். ஏன்னா தத்தோ மே ஸ்ரீயமாவஹா அப்படின்னு வேதத்தில் மந்திரம் இருக்குது. தைத்திரிய உபனிஷத்தில் சிக்ஷாவல்லியில் வருது, பகவானே எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று கேட்டிருக்கு, அறிவை கொடுன்னு. நம்ம அதை அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த செல்வத்தை அறவழியில் ஈட்டி அதை பிறருக்கு வழங்கணும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. உழைச்சாதான் பொருள் கிடைக்கும். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, எங்கே பண்ணாலும் சரி, சந்தோஷமாக ஆசையோடு ஒர்க் பண்ணணும். நம்ம அதாவது பொருளை நினைக்காமல் வேலை பண்ணால் பொருள் நம்மள்கிட்ட வரும். நம்ம வேலையை நல்லா பண்ணணும். எவ்வளவு தூரம் சிறப்பாக பண்ண முடியும்னு பார்க்கணும். திருவள்ளுவர் நிறைய சொல்கிறார். அதாவது இந்த ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட பணம் போச்சுன்னு சொன்னால் அந்த மோசமான பாத்திரத்தில் பாலை விட்டால் அது எப்படி கெட்டு போகுமோ அப்படிங்கிறார். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்றுன்றார். இதெல்லாம் திருக்குறளை எடுத்து படித்து பாருங்க. நான் தமிழில் தானே பேசுகிறேன், தமிழ் ஜனங்களுக்காகத்தானே பேசின்னு இருக்கேன். ஆக நீங்கள் இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. செல்வம் எப்படி பயன்படணும்னெல்லாம் வள்ளுவர் சொல்கிறார். பாரதியாரும் பாடுறார், செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள். பாட்டெல்லாம் பாடுறோமே, பார்க்கடலில் உதித்த திருமணியே நீ இறங்கா எனில் புகழேது. ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் சரியாக இருந்தால் தான் மனுஷனுக்கு ஓரளவுக்கு திருப்தி இருக்குது. ஆனால் பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், பணம் சரியான வழியில் வந்திருக்காது. ஒருவேளை அப்படியே சரியான வழியில் வந்திருந்தாலும் சரியான வழியில் அதை உபயோகப்படுத்த தெரியாது. இதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அதாவது பணத்துக்கு மூணு பேர் கூட இருக்கலாம். சத்வாரோ தாயாதா வித்தஸ்ய தர்ம அக்னி நிருப தஸ்கராக ஜேஷ்டபுத்திராவமானேன திரயக் குப்பியந்தி சோதராகான்னு ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த பணத்துக்கு 4 பேர் இருக்கலாம் உறவு. ஒன்று புண்ணியம் பண்ணுறது, அப்புறம் நெருப்பு, அப்புறம் ராஜா, அப்புறம் திருடன். அதாவது யார் ஒருத்தன் இந்த பணத்தை புண்ணிய காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலையோ மற்ற 3 பேரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அக்னின்னு சொன்னால் நெருப்பு பிடிச்சி போயிடும். ஒரு காலத்தில் அதெல்லாம் கிராமங்கள்லாம் பார்க்கலாம். இல்லாட்டி கவர்மெண்ட் ரைடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இல்லாட்டி திருடின்னு போயிடுவோம். அதனால் புண்ணியத்தை பண்ணிவிடும். புண்ணியம் பண்ணினா என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை நாம் அனுபவித்தா ரொட்டேட் ஆகாது. ஆனால் தானங்கள்லாம் பண்ணினோம்னா அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நம்மள்கிட்ட வந்துன்னு போயிட்டே இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பாலத்துக்கு அடியில் ஜலம் பாலத்தை தொட்டு பாலத்தோட தூணை தொட்டுன்னு போகிற மாதிரி போயிட்டே இருக்குங்கிறார். பொருள் ஈட்டுவதில் நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அந்த பொருளை பிறருக்கு வழங்குறதுல இருக்கிற ஒரு இன்பம் மேலானது. ஈத்துவக்கும் இன்பம்பர் திருவள்ளுவர். ஆனால் அதுக்காக நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம அனுபவிக்கிறதுல ஒரு அளவு வேணும். அதில் ஒரு தமசு அதிகமாக பொருளெல்லாம் அதிகமாக சேர்க்க என்ன ஆகும்னா வயசாக வயசாக அதை விடவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாத ஒரு இதாகிடும். எல்லாம் கொஞ்சம் குறுகிய காலம்தான். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக பொருளாதார விஷயத்தில்
ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் நவராத்திரியில் ரெண்டாவது 3. முதல் 3 என்ன, உடல் நலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்புறம் பொருளாதார விஷயத்துலேயும் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வுன்னா என்ன, அலர்ட்னஸ், ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஜாக்கிரதைனாலே விழிப்புணர்வு தான். பொருளை லக்ஷ்மியாக நினைக்கணும். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிஜி சொல்லுவார், மகாலட்சுமி உங்கள்கிட்ட நித்தியவாசம் பண்ணணும்னா நீ நாராயணனாக இருக்கணும். ஏன்னா நாராயணன் யாருமே ஆசைப்படலை, தன்னை விரும்பாதவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு மாலை போட்டு பாத சேவை பண்ணுறா அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம். ஆக ஆசை இல்லாதவனிடத்தில் செல்வம் வரும், செல்வம் நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படும், அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. இனி அடுத்தது, அதாவது பொருள் ஈற்றத்தில் நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, இதை பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்னு கேட்டால் கல்வி. அதனால் ஆதிசங்கரர் சொன்னார், அறிவில்லாதவனுடைய செல்வம் வீணாக போகும். திருவள்ளுவரே ஒரு சொன்னார், என்ன சொன்னார்னா, நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருன்னர். நல்லவனுக்கு வந்த தரித்திரத்தை விட மோசமானது படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம்னர். எவ்வளோ இதாக சொல்கிறார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. படிக்கலைன்னா அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லை. உடம்பினுடைய ஆரோக்கியமும் அது ஒரு விஷயத்தில் நம்ம கவனிக்கணும். அப்புறம் பொருளாதார விஷயம் பார்த்தோம். இப்போ அடுத்த தமசு, இப்போ என்னென்னா தரித்திரம்ங்கிறது ஒரு மகிஷாசுரன், அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துலையும் உழைச்சாத்தான் செல்வம் வரும், உழைக்காமல் செல்வம் வராது. ஆக அந்த வறுமைங்கிற மகிஷாசுரனை அழிக்கணும். முதல்ல ஆரோக்கியமின்மை, உடல் நலமின்மை, சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மகிஷாசுரனை அழிக்கணும். இப்போ 3வது அஜ்ஞானம், அறியாமை. படிக்கணும், எப்போ பார்த்தாலும் நல்ல புஸ்தகங்களை படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள், திருக்குறளை சொல்லிகிட்டு இருக்கேன், கீதையை சொல்லிகிட்டே இருக்கேன். அதுவும் எதை படித்தா பிரயோஜனமோ அதை படிக்கணும். திருவள்ளுவர் இந்த அறிவுக்கு மாத்திரம் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது படிக்காமல் இருக்கக்கூடாது, படிக்கணும், படிக்க வேண்டியதை படிக்கணும், அதை தெளிவாக படிக்கணும். படித்தா போராது, சுயமாக சிந்திக்கணும், பெரியவங்ககிட்டேருந்து நிறைய கேட்கணும். பெரியவங்க புஸ்தக நூலறிவே ஒரு குருக்கிட்ட ஒழுங்காக படிக்கணும். அப்புறம் நிறைய மகான்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும். கேட்டால் போராது, தானும் நல்லா யோசிக்கணும். யோசித்தா போராது, தப்பெல்லாம் கடியம், குற்றம் கடிதல்ங்கிறார். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல்னு பொருட்பாலில் ஆரம்பத்திலே அரசியல்லே வந்துவிடுறது இறைமாட்சிக்கு அப்புறம். இதெல்லாம் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அதாவது படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது. அதில் அது ஒரு மகிஷாசுரன். பொறுமையாக ஒரு கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியறதில்லை. ஆக பொறுமையாக படிக்கணும், படித்ததை சிந்திக்கணும். இன்னொரு பாஷையில் சொன்னால் இந்த பொருளாதார விஷயத்துலையும் அப்படித்தான். அதாவது பொருளை ஈட்டணும். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னார். அது வீட்டுக்கும் பொருந்தும். இயற்றல் அப்படின்னா பொருளை ஒரு இயற்றலும் ஈட்டலும். ஏற்கனவே ஒரு பெரியவங்க வச்சுருக்கிறது, அதுலேருந்து வருமானத்தை உண்டு பண்ணுறது, இன்னும் வருமானத்தை அதிகரிக்கிறது, அதை காக்கிறது, காப்பாற்றினதை அழகாக பகிர்ந்து கொடுக்கறது, தேவையானவர்களுக்கு தர்மமான வழியில் வாழ்கிறவர்களுக்கு பகிர்ந்து தருவது. இயற்றலும் ஈட்டலும், அதாவது 2 இருக்குது. ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது. வருமானத்தை, இருக்கிற வருமானத்தை காப்பாற்றுறது, இன்னும் வருமானத்தை கூட்டுறது, அதை பாதுகாக்கிறது, காப்பாற்றினதை சரியாக டிவைட் பண்ணி ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. குழந்தைகளுக்கெல்லாம் அறிவை கொடுக்கணுமே தவிர பணத்தையும் வீட்டையும் எல்லாம் கொடுத்து கொடுத்து குழந்தைகளெல்லாம் கெடுக்கப்படாது. குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல அறிவையும் கொடுக்கணும். பொருளாதார ரீதியாக குழந்தைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது தர்மமாகவே தெரியல. அதனால தான் அந்த குழந்தைகளை கெடுக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் அதுகளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. விடாமல் படிக்கிற விஷயத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல், அறியாமைங்கிறது மகிஷாசுரன். வள்ளுவர் அறியாமையை பற்றி சொல்கிறார். புல்லறிவாண்மை, பேதைமை இப்படிலாம் சொல்லியிருக்கார்.
அதெல்லாம் நல்ல அஜ்ஞானம்ங்கிற மகிஷாசுரனை கொல்லணும், ஞானம்ங்கிற பராசக்தியை சம்பாதிக்கணும், ஞானசக்தி. இதெல்லாம் பண்ணினா இந்த மூணு யாருக்கு சரியாக இருக்கோ, அதாவது என்னது, உடம்பு ஆரோக்கியமாக யாருக்கு இருக்கோ, உடம்பு சுறுசுறுப்பாக யாருக்கு இருக்கோ, யாருக்கு பொருளாதாரம் வந்து தர்மமான வழியில் ஒழுங்காக பண்ணுறானோ, யாருக்கு என்னது இந்த அஜ்ஞானங்கிறது இல்லாமல் ஞானம் இருக்கோ, இது மூணு மகிஷாசுரன் ஞாபகம் வச்சுங்கோ. அதாவது சோம்பேறித்தனம், தரித்திரம், வறுமை, அப்புறம் அறியாமை. இந்த மகிஷாசுரன் 3 பேர் இருக்கான். இவர்களெல்லாம் என்னென்னா, இந்த மகிஷாசுரனை கொல்லணும்னா இந்த 3 சக்தியும் திரளும். நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம், எக்ஸ்டர்னலாக இதெல்லாம் சும்மா ரூபகம் பண்ணியிருக்கு. அம்பாளுக்கு அத்தனை கை வேறு தேவைப்படுறது. ஏன்னா விட்டால் திரும்ப திரும்ப இந்த மகிஷாசுரனை எழுந்துடுவான். அதிலே பார்க்குறோம் இல்லையா, அந்த மகிஷாசுரனை கொண்டா அதோட ரத்த பீஜன் வேறு வந்துவிடுறான். ஒரு துளி ரத்தத்துலேருந்து பார்த்தா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ரத்த பீஜன், மகிஷாசுரன், சும்பன், நிசும்பன், சண்டன், முண்டன், இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறேள்? அவரோன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு தான் இந்த ரூபகம் கொடுத்துருக்கு. இந்த ராட்சசர்கள் வேறு யாரும் இல்லை. நமக்கு வந்து தர்மத்துக்கு மீறி நம்மக்கிட்ட இருக்கிற ராட்சசன் இந்த விருப்பு வெறுப்பு, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. அவரோன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சுக்கிண்டு எந்த குரூப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம். தர்மத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அவரவர்களுடைய விருப்பு வெறுப்பு என்னாகிறதுன்னா யாருக்கும் சாந்தியை கொடுக்கறதில்லை. இத்தனை பேரும் வந்து அம்பாள் வந்து தேவி மகாத்மியத்தில் படித்தா இத்தனை பேரையும் அம்பாள் வதம் பண்ணியிருக்கா. நடுவில் தேவாள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். திரும்பவும் ராட்சசன் வரான், திரும்பவும் பிரார்த்தனை, திரும்பவும் வதம். ஓயாமல் இது நடந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ அது முளைச்சுட்டே இருக்கும், அப்பப்போ அது வெட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து எத்தனை தடவை தான் பண்ணுறதுன்னு அழுத்துக்கப்படாது. எத்தனை தடவையாக இருந்தாலும் சரி, நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பொறுமையாக பண்ணணும். எவ்வளோ அதுக்கு அழுத்துக்கவே விடாது. எந்த காரணத்தை கொண்டும் அழுத்துக்கிறது சரிச்சுக்கிறதுங்கிறதே இருக்கக்கூடாது. இதுதான் தர்மம் நமக்கு. எத்தனை தடவை தான் சாப்பிட்றதுன்னு யாராவது கேட்குறாளோ, எத்தனை தடவை தான் அரட்டை அடிக்கிறதுன்னு யாராவது கேட்குறாளோ, அதெல்லாம் கேட்குறது கிடையாது. எத்தனை தடவை தான் பூஜை பண்ணுறதுன்னு கேட்குறான், எத்தனை தடவை தான் ஜபம் பண்ணுறதுன்னு கேட்குறான். கேட்குறதுலே இவ்வளோ அறியாமல் இருக்கே. ஆகவே நன்றாக படிக்கணும். படிக்கிறது மாத்திரம் இல்லை, நன்றாக படிக்கிறது, படித்ததை நல்லா அசை போடுறது, சிந்திக்கிறது, அதை சரியானபடி வாழ்கிறது, அதை கொடுக்கறது. எனது கற்றல், கடைப்பிடித்தல், அப்புறம் கற்பித்தல். வாழ்க்கையின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் கற்பிக்கிறது. இது சொல்கிற வழக்கம். அதாவது ப்ராப்பர் லேர்னிங், ப்ராப்பர் திங்கிங், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அது லௌகிக வித்தைக்கு சிம்பிளாக சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், முறையாக படித்து அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப மறக்கக்கூடாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை படிச்சுட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணிவிட்டால் வாழ்க்கையை அவன்தான் ஜெயிக்க முடியும். யாருக்கு சோம்பேறித்தனம் இல்லையோ, சுறுசுறுப்பாக இருக்கானோ, யார் வந்து எப்பவும் நல்ல விஷயங்களை படித்து அதை கடைப்பிடிக்கிறானோ, அவனுக்கு செல்வம் தானாக வரும். அந்த செல்வத்தையும் அவன் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். ஆக நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இந்த 3 சக்தி, அதாவது ஒன்று சரீர சக்தி, இன்னொன்று தனசக்தி, இன்னொன்று ஞான சக்தி. இது இருந்தால் வாழ்க்கையை வெற்றி. விஜயதசமி. விஜயம்னா என்ன? விசேஷ ஜெயம், சிறந்த வெற்றின்னு அர்த்தம். சிறந்த வெற்றி. ஆக இந்த 3 சக்தியையும் பூஜை பண்ணுறோம். ஆக அம்பாளை பூஜை பண்ணுறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை பூஜை பண்ணி இந்த பலனை அடைகிறோம். தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்து உரைப்பாள், பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம்னு பாடினார். இந்த 3 பாட்டு இருக்குது இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓமில். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி திக்கனைத்தும் பரவும். தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்து உரைப்பாள், பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் எய்திடுவோம்.
இப்படி நிறைய பாடல்களெல்லாம் பாரதியாருடைய பாடல்கள் நவராத்திரிக்கு நிறைய பாடி வச்சுருக்கார். அவரும் நவராத்திரியை பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், நவராத்திரியை பற்றின பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஆக நீங்கள் எல்லாரும் இந்த 3 வகையான விழிப்புணர்வு, அறிவிலே விழிப்புணர்வு, செல்வத்திலே விழிப்புணர்வு, உடல் நலத்திலே விழிப்புணர்வு, சுறுசுறுப்பிலே விழிப்புணர்வோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை வெற்றி திருநாளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாக்கியமாக பூஜை பண்ணுறது, தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறது, சண்டி ஹோமம் பண்ணுறது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதனுடைய முக்கியமான தத்துவம் இது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு புரிஞ்சு இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். இந்த இடத்துல அன்னாய்ங்கிறது அம்பாளை குறித்து தான் பாடியிருக்கார் பாரதியார். நினச்சதெல்லாம் நடக்கணும். நினச்சதெல்லாம் நடக்கணும்னா நல்லதையே நினைக்கணும். மோசமானதெல்லாம் நினச்சா அது நடக்கணும்னு நினைக்கப்படாது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லதை நினைக்கிறதுக்கு மனசில் தைரியம் வேணும். பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேன்னு சொல்லணும்னா மனசில் எவ்வளோ உறுதி வேணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேணும்னா தெளிந்த அறிவு வேணும். தெளிந்த அறிவு வேணும்னா பாவம் இருந்தால் அறிவு சரியாக வேலை செய்யாது. அந்த பாவங்கள்லாம் போகணும். பண்ணிய பாபமெல்லாம் பரிதி முன் பனியே போல, சூரியனுக்கு முன்னால் பனி மாதிரி, பனியே போல நன்னிய நின்முன் இங்கு, அம்மா தாயே உன்னை நாங்கள் பூஜை பண்ணுறோம், நசித்திடல் வேண்டுமன்னாய். எங்கள் பாபங்கள்லாம் நீங்கி எங்கள் புத்தியெல்லாம் பிரகாசமாக இருந்து எங்கள் மனசில் நாங்கள்லாம் உறுதியோடு இருந்து நல்லதையே நினச்சி அதெல்லாம் நடக்கும்படி வாழ்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஆக இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த நவராத்திரி சந்தேஷம், நவராத்திரிங்கிறதுனுடைய தாத்பரியம் என்னங்கிறத உங்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த கருத்துக்களை எல்லாம் நன்றாக சிந்தித்து அதன்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி இந்த மண்ணுலகத்திலேயே ஒரு அமைதியான ஆனந்தமான நிறை வாழ்வை வாழ்வதற்கு மகாபெரிவாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜெகன்மாதா காமாட்சி தேவியோட அனுகிரகம் கிடைக்கட்டும். நாங்கள்லாம் பூஜை பண்ணுற புவனேஸ்வரி மாதாவோட அனுகிரகமும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லாம் மனசார வாழ்த்துறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தி சக்தி, நல்ல மனசில் பலம், நல்ல வாக்கு பேச்சு, நல்ல பேச்சு, நல்ல ஆரோக்கியம், நல்ல காரியம் பண்ணுற சாமர்த்தியம், நல்ல எல்லாரும் சேர்ந்து நல்ல உறவுகள், நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அம்பாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி பூர்த்தி பண்ணுறேன். யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துகள். ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி கி ஜெய், சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.